கார்த்திகை மாதம் சோமவாரத்தில் மட்டும் இந்த மலைக்கோயிலில் சோமநாதீஸ்வரருக்கு சிறப்பு உற்சவம் நடத்துகிறாங்க. இந்த மலை அமைஞ்சிருக்கிற இடமே ரெண்டு பழமையான ஆன்மீக சிறப்புடைய ரெண்டு ஆறுகளுக்கு நடுவில் இருக்குது. அந்த ஆறுகளோட பெயர் சொன்னாலே இதோட பழமையும் ஆன்மீக தொன்மையும் நமக்கு விளங்கிடும். லவா குசா ரெண்டு ஆறு. இது சித்தூர் மாவட்டத்திலிருந்து திருவள்ளூர் மாவட்டத்துக்குள் நுழையிற பள்ளிப்பட்டு பக்கத்தில் தான் இருக்குது. இந்த ரெண்டு ஆறுமே சித்தூர் மாவட்டத்திலேருந்து பள்ளிப்பட்டுக்குள்ளே நுழையுது. இந்த வெளிகர மலையோட வடக்கில் குசா ஆறும் தெற்கில் லவா ஆறும் இருக்கும். இந்த ரெண்டு ஆறும் இந்த மலையை சுற்றி தான் ஓடி வருது தமிழ்நாட்டுக்குள்ளே. பள்ளிப்பட்டில் இந்த ரெண்டு ஆறும் இணைஞ்சி கொசஸ்தலை அப்படின்னு மாறுது. இவ்வளவு சிறப்புமிக்க இந்த ஆறுகள், இந்த ஆன்மீகத்தலம் வெளிகரம் கிராமம். இந்த கிராமத்துக்கு வடக்கில் இருக்கிற இந்த மலைக்கோயில் தான் கார்த்திகை சோமவாரம் 5 வாரமும் சிறப்பு உற்சவம் நடத்துகிறாங்க இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க. இப்போ நாம் மலை அடிவாரத்தில் இருக்கிறோம். எளிமையான படிகள். இந்த கார்த்திகை மாதத்தில் மட்டும்தான் இந்த கோயிலில் இந்த உற்சவம் நடத்துவாங்க. மற்ற நாளில் இந்த கோயில் ரொம்ப சாதாரணமாக இருக்கும். எடுப்புலேயே நம்ம கோயிலோட கர்ப்ப கிரகத்துக்கு வந்துட்டோம். உங்களை மாதிரி எனக்கும் அந்த ஆர்வம். மூர்த்திக்கு சிறிதாக இருந்தாலும் கீர்த்தி பெருசுன்ற மாதிரி இந்த கோயில் ரொம்ப பழமையானது. உள்ளே இருக்கிற மூலவர் ரொம்பவே சின்னதாக தான் தெரிவார். ஆனாலும் இதோட புகழும் இதோட சக்தியும் இங்கே வர்றவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எவ்வளோ பேர் இங்கே வந்திருக்காங்கன்றதை பார்க்கும்போதே இந்த மூலவரோட சுவாமியோட அற்புதம் உங்களுக்கெல்லாம் விளங்கிடும். அதுக்கெல்லாம் மேலே இப்போ இந்த மலையில் நாம் வீசுகிற காற்று சுற்றி இருக்கிற இயற்கை விளங்கும். இப்போ நாம் பார்க்க போகிறது இந்த மலைக்கு நேர் கிழக்கில் நெடியம் கஜகிரி செங்கல்வராய சுவாமி கோயில். அது ஒரு சின்ன குன்னா. அங்கே ஒரு ஏரி தெரியும். ஏரி பக்கத்தில் ஒரு குன்று இருக்கும். அதுதான் நெடியம் கஜகிரி செங்கல்வராய சுவாமி மலை. பக்கத்தில் ஒரு கல் மலையில் செங்குத்தாக இருக்கும் பாருங்க. அதுதான் நெடியத்தோட லேண்ட்மார்க். அந்த மலைக்கு நேர் மேற்கு தான் முருகனோட அப்பனும் அம்மையும் சோமநாதீஸ்வரராகவும் மரகதவள்ளியாகவும் இந்த வெளிகரம் கோயிலில் அருள் பாலிக்கிறாங்க. அப்படிப்பட்ட சிறப்புமிக்க கோயிலுக்கு தான் நாம் இன்றைக்கி இங்கே வந்திருக்கிறோம். இந்த கோயில் ரொம்ப பழமையானது. கோயிலுக்கு முன்னால் இருக்கிற கொடி மரம் ஒரு மரம். சாதாரண எந்த விதமான உலோக காப்பும் இல்லாத ஒரு மரத்தால் செய்யப்பட்ட ஒரு கொடிமரம். இந்த கோயிலோட பழமை இதோட தோற்றத்தை பார்த்தாலே நமக்கெல்லாம் புரிஞ்சிடும். பக்கத்தில் இருக்கிற சன்னதி தான் மரகதவள்ளி தாயார் சன்னதி. கொடிமரத்தை ஒட்டி குரு தட்சிணாமூர்த்தியும் காலபைரவர் சிலைகளும் அமைஞ்சிருக்கு சன்னதி. வழக்கமாக சிவன் கோயிலில் அதுக்குரிய இடங்கள் இருக்கும். ஆனால் இந்த மலைக்கோயிலில் கொடிமரத்தை ஒட்டியே தட்சிணாமூர்த்தியும் காலபைரவரும் இருக்கிறாங்க. மறுபடியும் நாம் பார்க்குறது கஜகிரி செங்கல்வராய சுவாமி. மேற்கில் தான் சோமநாதீஸ்வரர் கோயில். 2 மலை கோயில்கள். நெடியமலை கோயில் இருக்கிறது கொசஸ்தலை கரையில். அப்பன் கோயில் அமைஞ்சிருக்கிறது அதுக்கு ஆதாரமான லவ குசா ஆறுகளுக்கு இடையில் இருக்கிற ஒரு மலை. நெடியமலை போலேயே இந்த மலையிலையும் சுவாமி சன்னதிக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு சமவெளி, ஒரு பாறை பரப்பு இருக்குது. மலை ஏறி கஷ்டப்பட்டு வர்ற பக்தர்கள் சாமி தரிசனத்தை முடிச்சுட்டு இந்த பாறையில் உட்காந்து தான் குடும்பத்தோட பக்தி கதைகளை பேசி தங்களுடைய
ஆன்மீக எண்ணங்களை மேலும் வளர்த்துக்கிறாங்க. அதுவும் போக இயற்கையோடு இணைந்த ஒரு சூழல். அது தூரத்தில் இருக்கிறதுல நமக்கு அவ்வளோ சின்னதாக தெரியல. அதோட இயற்கையை கொஞ்சம் ஜூம் பண்ணி உள்ளே போனால் இன்னும் நல்லா பிரமாதமே தெரியும். இது வெளியரம் ஏரி. இயற்கையான காற்று, தூசு துருவு இல்லாதது. இந்த இடத்துல அவங்கவுங்க குடும்பமாக உட்காந்து கதைகளை பேசியிருக்கிறாங்க பாருங்கள். எல்லாம் ஒவ்வொரு ஃபேமிலி, சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்குமே வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி கிளைமேட் இந்த தத்துவா புயல் காரணமாக ஒரு நல்ல கிளைமேட், ஊட்டியில் இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை இங்கே உருவாக்கியிருக்கு. இது மிகப்பெரிய கொடுப்பனை. இந்த மலையிலிருந்து இந்த பக்கத்தில் நம்ம பார்க்குறது தான் பள்ளிப்பட்டு நகரம். ஊருக்குள்ளே இருக்கும்போது பெரிய நகரமாக இருக்குது. இந்த மலையிலேருந்து பார்க்கும்போது அந்த ஊரெல்லாம் நான் ஒரு சின்ன கிராமந்தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கைலாசத்துக்கே வந்த மாதிரி ஒரு தோற்றம் இப்போ இந்த மலையில் இருக்குது. பார்த்திங்களா கொடிமரத்தோட நிலைமை. இது சீரமைச்சா ஓரளவுக்கு நல்லா இருக்கலாம், ஆனால் அந்த பழமை மாறிடும். அது இந்த பழைய நிலைமையிலேயே நாமெல்லாம் பார்க்குறதுக்கு இந்த வீடியோ மூலமாக பதிவு பண்ணுறதுக்கும் ஒரு கொடுத்து வச்சுருக்கோம். இது காலத்துக்கும் பாதுகாக்க வேண்டிய ஒரு பதிவுன்னு தான் எனக்கு தோணுது. மறுபடியும் இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு மனசு வரல. இங்கே இருக்கிறவங்களோட சந்தோஷம் ஏதோ தரையில் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இது கைலாசம் மாதிரி, வானத்தையே தொடுற மாதிரி நம்ம ஆகாசத்தில் இருக்கும். இங்கே வந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இது ஒரு மறக்க முடியாத தரிசனம். இயற்கையோட இணைஞ்சி கடவுளை தரிசனம் பண்ணுறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். இந்த மலை கோயிலோட உற்சவர் கோவில் வெளிகரம் கிராமத்தில் இருக்குது. இந்த வெளிகரம்னு இந்த ஊருக்கு பேர் வந்ததுக்கு காரணம் வள்ளிக்கரம் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லை வெள்ளிக்கரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட விளக்கம் இன்னும் சில ஆன்மீக பக்தர்களை இதுவும் போக இது ஒரு பாடல் பெற்ற தலமாகவும் இருக்குது. இத்தனை சிறப்பு மிக்க இந்த கோயிலில் கார்த்திகை 4ஆம் வாரத்தில் உற்சவர் இந்த மலையடி வாரத்துக்கு தாயாரோட எழுந்தருள்றார். மதியம் ஒரு 11 மணி அளவில் இருக்கும். காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் மலையடி வாரத்தில் உற்சவர் அருள் பாலிக்கிறார். மாலை 6 மணிக்கு மேலே உற்சவர் புறப்பட்டு வெளிகரம் கிராமத்தில் வீதி உலா எழுந்தருள்றார். வாய்ப்பு இருக்கிறவங்க அடுத்த வாரம், அதாவது கார்த்திகை 4ஆம் வாரம் அந்த உற்சவத்தை நேரில் பாருங்கள். இந்த மலையோட சிறப்பு இந்த வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்த்து தெரிஞ்சுக்கிறது இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியாகவே இருக்கும். மலை கோவிலோட 2 பிரகாரங்களையும் 2 சந்நிதிகளையும் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். மரகதவள்ளி தாயாருக்கு முன்னாடி கற்பூர ஜோதி, எத்தனையோ கோவில் நீங்களாம் போட்டி போட்டு கட்டின பிரம்மாண்டமாக இருந்தாலும் அந்த பழமையான கோவில்களை அதுக்கான நேரத்தில் அதே இடத்துல பார்க்குறது ரொம்ப அபூர்வம். இது கோவிலோட தெற்கு பகுதி. பொதுவாக சிவன் கோயிலுக்கு தெற்கு பக்கத்தில் ஒரு வாயில் இருக்கும், ஆனால் இந்த கோயிலில் அதுவும் இல்லை. இது கர்ப்ப கிரகத்துக்கு பக்கத்தில் மேற்கு இருக்கிற வாயில். இதுக்கு நேராக கிழக்குலேயும் ஒரு வாயில் இருக்குது. இந்த தெற்கு பக்கத்து வாயில் மட்டும் இந்த இடத்துல இல்லை. இது ஒரு மண்டபம். உற்சவர் மண்டபம் ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம். மறுபடியும் சுற்றி நம்ம இந்த மலையிலிருந்து எல்லா பக்கத்துலேயும் பசுமையான காட்சியில் தான் பார்க்க முடியுது. இது இறங்கி போகிற ஒரு வழி. ஒரு ஸ்டேஜ் நம்ம கீழே இறங்கிட்டோம் மலைக்கோவிலிருந்து. இருந்தாலும் மறுபடியும் அங்கேருந்து மறுபடியும் ஒரு முறை நம்ம கோயிலை திரும்பி பார்க்குறோம்.
அதை விட்டு இப்போ நம்ம அடிவாரத்துக்கு மறுபடியும் வந்து சேர்ந்தாச்சு. அன்னதானம் முடிஞ்சு கூட்டம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. மற்ற நாளில் இங்கே ஒரு ஆள் நடமாட்டத்தை கூட பார்க்க முடியாது. இந்த சிறப்புமிக்க நாளில் இவ்வளோ பேர் வந்திருக்கிறதும், இந்த சோமநாதீஸ்வரரை குலதெய்வமாக வழிபடுறவங்க தான் இந்த உற்சவத்தை முன்னிருந்து நடத்துகிறாங்க. ஒவ்வொரு நாளும் இந்த வெளிகரம் கிராமத்தை சுற்றி இருக்கிறவங்க ஒவ்வொரு வாரமும் அவங்க இதை முன்னெடுத்து இந்த உற்சவத்தை கொண்டாடுறாங்க. சுற்றி இருக்கிற ஒரு 30-40 கிராமங்களை சேர்ந்தவங்களும், சித்தூர் மாவட்டத்துக்கு உட்பட்டவங்களும், சித்தூர் மாவட்டம் நகரி, சத்திரவாடா, புதுப்பேட்டை இந்த பக்கத்தில் இருக்கிற தமிழர்களும் இந்த கோயிலுக்கு இந்த நாளில் வந்து போகிறாங்க. இது இந்த வீடியோவோட முதல் பகுதி தான். அடுத்து இன்னும் ஒரு பகுதி இருக்குது, அதையும் வெளியிடுவோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே உற்சவத்துக்கு எடுத்த இன்னொரு பதிவும் இருக்குது. அதையும் ஒரு பார்ட்டாக 3வது பார்ட்டை நம்ம சேர்த்துக்குவோம். மறுபடியும் அடிவாரத்துலேருந்து மேலே சந்நிதியை ஒரு முறை பார்க்குறோம். விட்டு பிரியவே மனம் இல்லாமல் இந்த வீடியோவை உங்களோட சேர்ந்து இந்த இடத்துல நான் நிறைவு செய்கிறேன். வணக்கம்.